மதுரை உயர்மறை மாவட்டம் கிறிஸ்தரசர் ஆலய பங்கில் புனித அருளானந்தர் சிற்றாலயத்தின் அர்ச்சிப்பு விழாவிற்கு மதுரை உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் எஸ். அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்கள் வருகை புரிந்தார்கள். அவர்களை கிறிஸ்தரசர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையும் வடக்கு வட்டாரத்தின் அதிபருமான அருட்தந்தை பி. அருளானந்தம் அடிகளார் அவர்கள் வரவேற்றார்கள். மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர், பேராயர் மேதகு டாக்டர் எஸ். அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்கள் கொடியேற்றி அர்ச்சித்து திருப்பலி நிறைவேற்றினார்கள். இந்த புனித அருளானந்தர் சிற்றாலயத்திற்கு ஒரு சிறப்பான வரலாறு இருக்கிறது. மிக பழமையான பங்கான ரயில்வே காலனி திரு இருதய ஆண்டவர் பங்கிலிருந்து ஞான ஒளிவுபுரம் புனித வளனார் ஆலய பங்கு உருவானது. ஞான ஒளிவுபுரம் பங்கு வளர்ந்து மக்கள் வைகை வடகரையில் குடியமர்ந்தனர். அப்போது சிறிய படிப்பகமாக இது இருந்தது. ஞான ஒளிபுரம் புனித வளனார் ஆலய பங்கிலிருந்து அஞ்சல் நகர் இடைவிடா சகாய அன்னை ஆலய பங்கு அமைக்கப்பட்டது. 1982 சிறிய அளவில் அருளானந்தர் ஆலயம் கட்டப்பட்டது. அருள்தந்தை அந்தோணி ஜோசப், அருட்தந்தை ஞானம் அடிகளார் ஆகியோரால் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்ய வழிநடத்தப்பட்டது. இடைவிடா சகாய அன்னை ஆலய பங்கிலிருந்து கிறிஸ்தரசர் ஆலயம் உருவானது. 2002 புதிய ஆலயம் அருள்தந்தை ஜான் திரவியம் அவர்களால் கட்டப்பட்டது. இன்று தொடக்க காலத்திலிருந்து ஏறக்குறைய 43 ஆண்டுகளுக்கு பின்னால் அருள்தந்தை அருளானந்தம் அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ளது.
நலிந்தோ உயர்ந்திடவே என்னுடன் தூரத்திலே தங்கிடோ என்று உன்னை பேருவோ படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் அழகானது உமது இல்லம் அழகானது படைகளின் ஆண்டவரே வேறிடத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது அருளும் மேன்மையும் அழிப்பவரே உமது உறைவிடம் எனக்கு புகழிடவே படைகளின் ஆண்டவர் படைகளின் ஆண்டவரே உமது இல்லமே அழகானது படைகளின் ஆண்டவரே உமது இல்லமே அழகானது படைகளின் ஆண்டவரே உமது இல்லமே அழகானது. மக்களினுடைய நம்பிக்கையின் பிறப்பிடமான இந்த இடம் இவனுடைய அருளால் நிரம்பி